தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இளமதியையும் நளினியும் வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு செங்கச்சோலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே நம்ம பரம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராப்புல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாப்புல. அதே நேரத்தில் எப்படியோ பரமனும் கேட்டு கேட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாப்புல. இவங்க பார்த்திங்கன்னா அங்கே செங்கசோலைக்கு போயிடுறாங்க. அந்த செங்கசோலையில் அப்போ தான் பார்த்திங்கன்னா செங்கலுக்கு நெருப்பு வைக்க போகிறாங்களாட்டுக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் போய் செங்கல் வேணும் அப்படிங்கிற விசாரிக்கிற மாதிரி விசாரித்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் திசை திருப்புறாப்புல. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா இளமதியும் நளினியும் தூக்கிக்கிட்டு போய் செங்கச்சூளையில் வச்சு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புன உடனே பின்னாடியே நம்ம பரம அந்த செங்கசோலைக்கு வந்துடுறாங்க. இங்கே என்ன செங்கசோலை தானே இருக்குது அப்படின்னு பரம இங்கே எங்கே இருப்பாங்களா அப்படின்னு சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே செங்கசோலைக்கெல்லாம் பூஜையெல்லாம் போடுறாங்க. பூஜையெல்லாம் போட்டுட்டு நெருப்பு வைக்கிறதுக்காக ஆளுக்கு தீப்பந்தத்தோட ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ 4 சைடும் வைப்பாங்களாட்டுக்கு செங்கசோலையில். அதுக்காக தான் இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பரம தேடிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இளமதியோட செருப்பு கிடக்குது. தூக்கிக்கிட்டு போகும்போதே இளமதியோட செருப்பு கீழே விழுந்துருச்சு. ஸோ இது இளமதியோட செருப்பாச்சு அப்படின்னு பரமனுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. ஒருவேளை செங்கச்சூளையில் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெருப்பு வைக்கிறவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இளமதி இருக்கிறாங்க. இளமதியை வெளியில் தூக்குன உடனே பக்கத்துலேயே நளினி இருக்கா அப்படின்னு இளமதி சொன்ன உடனே நளினியையும் காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துகிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துருச்சா, கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே பரமங்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம பரம 2 பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல கல்யாண மண்டபத்தை நோக்கி. அதுக்குள்ளே இங்கே கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சடங்கும் முடிஞ்சு தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக இளமதியும் நளினியும் உள்ளார என்ட்ரி கொடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.